ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ எஸ்எஸ் மியூசிக் ஃபேன்ஸ் மீட்லேருந்து நமக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்குங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் எல்லாமே ஈவினிங் ஷேர் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். இப்போ எல்லாமே எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் ஷேர் பண்ணுறேன். ஒன் பை ஒன் உங்களுக்கு வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். பட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சாரி ஃபார் த டிலே. ஸோ அப்டேட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ டான்ஸ் என்ன, ப்ரப்போசல் என்ன, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நம்ம டீமுக்கு. ஸோ எம்என் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லவ் வந்து கிடச்சிருக்கு இன்றைக்கி. ஸோ அது வந்து டீம் வீக்காக வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம விஜயும் காவேரியும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை பிரவீன் பண்டட் சார் கையிலேருந்து அவங்க கையால் வந்து பார்த்திங்கன்னா விஜய் காவேரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோ மேலே மறக்கவே முடியாது. ஸோ காவேரிக்கு தாலி பிரித்து போட்டாங்களே, அந்த ஒரு மொமெண்ட் தான். நம்ம விஜய் வந்து காவேரிக்கு அந்த புடவை கட்டி விடுறது, அந்த நளினமாக நடந்து காமிக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சீன், அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஒரு சூப்பரான பிக்கை வந்து பார்த்திங்கன்னா அவங்களை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் பாருங்கள், கேப்டன் ஆஃப் த ஷிப் கையாலே இந்த அவார்டு வந்து கொடுக்க வச்சுருக்காங்க. அது இன்னும் எஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பக்கெட்டில் ஃப்ளவர்ஸ் வச்சு பக்கெட் ஃப்ளவர் பொக்கே மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லா டீம் எம்என் டீம் எல்லா கையிலுமே அந்த பொக்கே மாதிரி இருந்துச்சு. அவங்க எல்லாமே இன்னும் ஃபோட்டோவுமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே எம்என் ஃபேன்ஸ் கொடுத்ததா இல்லை எஸ்எஸ் மியூசிக்லேருந்து கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியல. பட் இந்த ஒரு இது கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாத்தாவுமே ஒரு அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. தானா சேர்ந்த கூட்டம் மகாநதி 500 எபிசோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு அவார்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே எஸ்எஸ் மியூசிக்ங்கிறத போட்டிருக்காங்க. மேபி எஸ்எஸ் மியூசிக் வந்து இந்த ஒரு 500 எபிசோட் ஸ்பெஷலுக்கு வந்து அவங்களே வந்து இந்த அவார்டு கொடுத்தாங்க நமக்கு தெரியல. ஸோ அவங்களோட எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸில் ரிவீல் ஆகிடும். நாளைக்கு இல்லை டியூஸ்டே இல்லை கன்ஃபார்மாக நமக்கு தெரிஞ்சிடும் யார் யார் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தானா சேர்ந்த கூட்டம் எஸ்எஸ் மியூசிக்னு போட்டு மகாநதி 500 எபிசோட்ஸ் சொல்லிட்டு அந்த அவார்ட்லேயுமே போட்டிருக்காங்க. எஸ்எஸ் மியூசிக்கை மென்ஷன் பண்ணல, கண்டிப்பாக அவங்க தான் கொடுத்துருப்பாங்க நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம எம்என் ஃபேன்ஸ், வீக்கா ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தானா சேர்ந்த கூட்டம் அந்த ஒரு செலிப்ரேஷனில் அவ்வளோ ஒரு பக்காவான செலிப்ரேஷனாக இருந்துச்சு. நம்மளுக்கு அப்டேட் கிடைச்செல்லாம் பார்க்கும்போது எஸ்எஸ் மியூசிக் எப்போ அந்த எபிசோட ரிவீல் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க, நம்ம எப்போ அந்த எபிசோட் பார்க்கணும்னு சொல்லி அவ்வளோ ஆர்வம் வந்து எனக்கு இருந்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாகவும் இருக்குது அந்த அப்டேட்லாம் பார்க்கும்போது. நான் எனக்கு கிடைச்ச அப்டேட் எல்லாமே உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டிங்கன்னா ஓகே, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்பியுமே வந்து நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்கமிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.